வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அன்னாசிப்பூ ஒன்று, பிரியாணி இலை ஒன்று, ஏலக்காய் 3, பட்டை 1, கல்பாசி, பிரியாணி இலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2 போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா இந்த கோல்டன் கலருக்கு வரணும். இந்த கலருக்கு வந்தால் தான் நல்லாவும் இருக்கும். இந்த கலர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கணும். நம்ம இப்போ இந்த கலர் வந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து தக்காளி வந்து ஒரு 2 அதையும் நம்ம போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இதை லைட்டாக நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி இலை கட் பண்ணி இது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக இதை வந்து நம்ம செய்யலாம். இப்போ நம்ம வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா இது எல்லாமே போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுட்டு அதை வந்து ஒரு நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் வந்து 1 கப்பு நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் வந்து இந்த மசாலா கூட ஆட் ஆகணும். இப்போ நல்லா வதக்கி வந்ததும் தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து ஒரு கிளறிக்கலாம். இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் வந்து தண்ணி. லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 400 கிராம் நான் போடுறேன். நான் அதாவது எந்த கிளாஸால் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதால் வந்து 2 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம இப்போ அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மூடியை திறந்து விட்டுட்டு தான் நம்ம இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். லாஸ்ட் மினிட்டில் வந்து சாதம்லாம் ஓரளவுக்கு மேலே வரும்போது குக்கரை மூடி 1 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக மஷ்ரூம் பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்கும் போது புதினா கொத்தமல்லி இலை போட்டுட்டு லைட்டாக நீங்கள் வேணும்னா நெய் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து இதை லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சாதம் ரொம்ப பொலன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.